திருஞான சம்பந்தருக்கு உமையாள் ஞானப்பால் கொடுத்த கதை நமக்கு தெரியும். அழுறாரு, அழுற சத்தம் அப்பனுக்கு கேட்கறது. அப்பனுக்கு கேட்டவர் அம்மையை கூப்பிட்டு ஞானப்பால் கொடுக்கற சொல்றாரு. திருஞான சம்பந்தரோட அப்பா யார் உனக்கு பால் கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்கல. கொடுத்த அம்மாவை சொல்லல. தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன். யாரு ஞானப்பால் கொடுத்தாங்களோ அந்த உமையாளோட பேரை சொல்லாம சிவபெருமானோட பேரை திருஞான சம்பந்தர் ஏன் சொல்றாரு அப்படின்னா, உமையாள் சாதாரண பால் கொடுக்கல, ஞானப்பால் கொடுக்கிறாரு. ஒரு தந்தையை புரிந்து கொள்ள ஞானம் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக உதாரணம் அது. மேற்கொண்டு உமையாள் மட்டும் வரல, சிவபெருமானும் சேர்ந்து வந்தார் அப்படிங்கிறதுக்கு அடையாளமா தோடுடைய செவியன்னு தொடங்குறாரு. தோடு அப்படிங்கிறது பெண்கள் அணிந்திருக்கிற கம்மலுக்கு பேர் தான் தோடு. ஆண்கள் அணிந்திருக்கும் அந்த தோட்டுக்கு பேரு குளை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தோடுடைய செவியன் என்று சொல்லி உமையாளும் அம்மையப்பரும் சேர்ந்து வந்தார் அப்படிங்கிற விஷயத்தை திருஞான சம்பந்தர் ஒரு வார்த்தையில சொல்றாரு.